ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். திருவரங்கத்தமுதனார் அருளிய ராமானுச நூற்றந்தாதியின் 107வது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம். இந்த 107வது பாசுரத்துல ராமானுஜர் திருவடிகள்ல ஒரு முக்கியமான பிரார்த்தனையை முன்வைக்கிறார் திருவரங்கத்தமுதனார். அது என்ன பிரார்த்தனைனா, அடியேன் எங்கு போய் பிறந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், அது எப்படிப்பட்ட பிறவியாக இருந்தாலும், ராமானுஜருடைய தாசர்கள், ராமானுஜருடைய அடியார்கள் இருக்கிறார்களே, அந்த அடியார்களுக்கு அன்பனாக இருக்க வேண்டும், அந்த அடியாருக்கு அடியவனாக இருக்க வேண்டும். நாம மோட்சம் போறோமா, உலகியல் வாழ்க்கையிலேயே சுற்றி திரிகிறோமா, இதெல்லாம் அப்புறம். ஆனால் எங்கிருந்தாலும் ராமானுஜருடைய தாசர்களுக்கு தாசராக இருக்க வேண்டும். முகுந்தமாலை என்ற நூலை நீங்கள் அறிவீர்கள், குலசேகரர் அருளியது. அதுல இதே பிரார்த்தனையைத்தான் அவர் முன்வைக்கிறார். திவிவா புவிவா மமாஸ்து வாசகா நரகேவா நரகாந்தக பிரகாமம் அவதீரித சாரதார விந்தௌ சரணௌதே மரணேப்பி சிந்தையாமி. நான் நரக்கத்துக்கு போனாலும் சரி, சொர்க்கம் போனாலும் சரி, மோட்சம் போனாலும் சரி, உலகத்திலேயே சுத்தினாலும் சரி, பகவானே உன் திருவடியில பக்தி இருக்கணும்னு எம்பெருமானிடம் கேட்டார். இங்கே திருவரங்கத்தமுதனார் ராமானுஜருடைய அடியாருக்கு அடியாராக இருக்கணும், அந்த பாக்கியத்தை அருள வேண்டும் என்று ராமானுஜரிடமே கேட்கிறார். பாசுரத்தை முதல்ல பார்த்துருவோமா. இன்புற்ற சீலத்து இராமானுசா என்றும் எவ்விடத்தும் என்புற்ற நோய் உடல்தோறும் பிறந்து இறந்து எண்ணறிய துன்புற்று வீயினும் சொல்லுவது ஒன்று உண்டு. உன் தொண்டர்கட்கே அன்புற்று இருக்கும்படி என்னை ஆக்கி அங்கு ஆட்படுத்தே. இன்புற்ற சீலத்து இராமானுசா என்றும் எவ்விடத்தும் என்புற்ற நோய் உடல்தோறும் பிறந்து இறந்து எண்ணறிய துன்புற்று வீயினும் சொல்லுவது ஒன்றுண்டு. உன் தொண்டர்கட்கே அன்புற்று இருக்கும்படி என்னையாக்கி அங்கு ஆட்படுத்தே. பாசுரத்தின் பொருள் என்னங்கிறத பார்த்துருவோம். நேரா ராமானுஜரை நோக்கி நாம் எல்லோருமே கைகூப்பி கொள்வோம். திருவரங்கத்தமுதனார் நம் சார்பில் பிரார்த்தனை செய்கிறார். இன்புற்ற சீலத்து ராமானுசா. ராமானுசா ராமானுஜரை அழைக்கிறார். எப்பேற்பட்ட ராமானுஜர்னா சீலத்து ராமானுசா. சீலம் என்றால் எளிமை குணம்னு அர்த்தம். சீலத்து ராமானுசான்னா ரொம்ப எளிமையோடு நம்முடன் கலந்து பழகக்கூடிய ராமானுஜர். இந்த எளிமைங்கிறது யாருக்கு பொருந்தும்னா, ரொம்ப பெரியவராக இருக்கக்கூடியவர் இறங்கி வந்து நம்மளோட பழகினா தான் எளிமை. நாம பொதுவா பாக்குறவாளெல்லாம் சொல்லிடுவோம், சார் அவர் ரொம்ப எளிமையானவர் சார், நல்லா எளிமையா பழகுவார், ஹம்பிளா இருப்பார், சிம்பிளா இருப்பார்போம். நம்ம ஏற்கனவே கீழே தானே இருக்கோம், நம்ம இன்னும் இறங்கி போறதுக்கே ஒண்ணும் இல்லையே. அதெல்லாம் சிம்பிளிசிட்டி, ஹியூமிலிட்டி கிடையாது. ராமானுஜரை போல ஒரு மகான், அவர் தன் நிலையை விட்டுட்டு இறங்கி வந்து நம்மளோட பழகிறார்னா அதுக்குத்தான் சீலம்னு பேரு, அதுக்குத்தான் சிம்பிளிசிட்டின்னு பேரு. இந்த இடத்துல பிள்ளலோகம் ஜியர் வியாக்கியானம் பண்றார். சீலத்து ராமானுசா, எப்பேற்பட்ட எளிமை ராமானுஜருக்குன்னா, இந்த ராமானுஜரை தனக்கு ஆச்சாரியன் என்று திருவேங்கடமுடையானும் திருக்குறுங்குடி நம்பியும் ஏற்றுக்கொண்டார்கள். இதே ராமானுஜர் வேதார்த்த சங்கிரகம் என்று வேதங்களின் ஆழ்பொருளை, உபனிஷத்தின் ஆழ்பொருளை திருவேங்கடமுடையானுக்கே உபன்யாசமாக சாதித்து திருமலை அப்பனுக்கு ஆச்சாரியன்னு எழுந்தருளி இருக்கிறார். இதே ராமானுஜர் தான் திருக்குறுங்குடி நம்பிக்கு ஸ்ரீபாஷ்யத்தையே உபதேசம் பண்ணி இன்னைக்கும் திருக்குறுங்குடி க்ஷேத்திரத்துல பெருமாள் ஸ்ரீ வைஷ்ணவ நம்பின்னு எழுந்தருளி இருக்கார். அதுக்கும் ஒருபடி மேல திருநாராயணபுரத்து பெருமாள் செல்வ பிள்ளை ராமானுஜரை தனக்கு தந்தை என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார். காஞ்சி பேரருளாள பெருமாளோ ராமானுஜர் தான் தனக்கு உயிர் என்று கருதுகிறார். திருவரங்கத்தில் எழுந்தருளி இருக்கும் நம்பெருமாளோ ராமானுஜருக்கு உடையவர்னு பட்டம் கொடுத்து, நீர் பார்த்து யாருக்கு முக்தி அளிக்கிறீரோ அவர்கள்தான் முக்தி அடைவார்கள்னு சொல்லிட்டார். ராமானுஜரை கொண்டாடாத திவ்யதேச பெருமாளே கிடையாது. எல்லா பெருமாளாலும் கௌரவிக்கப்பட்டு பெருமாளுக்கும் ஒருபடி மேலங்கிற ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கார் ராமானுஜர். இன்னைக்கும் திருக்குறுங்குடி என்ற திவ்யதேசத்துக்கு போனோம்னா பெருமாள் நின்ற திருக்கோலத்துல எழுந்தருளி இருப்பார். பெருமாளுக்கு பக்கத்திலேயே கருவறையில நன்னா கிட்டக்க செவிச்சல்னா ஒரு ஆசனம் ஒண்ணு இருக்கும். அது என்னன்னா ராமானுஜருக்கான ஆசனமா. ஆச்சாரிய பீட்டத்துல ஆசனத்தின் மேல் ராமானுஜர் எழுந்தருளி இருக்கிறார். கீழே திருக்குறுங்குடி நம்பி இருக்கார். அவ்வளவு பெரிய ராமானுஜர் என்ன பண்றாராம், உங்கூடலாம் நான் ஏன்பா பழகணும், எனக்கு இவ்வளவு பெருமாளே என்னை தூக்கி மேல வச்சுட்டா. அப்படி இல்லாமல் சீலத்து ராமானுசா, நம் போன்ற ஒரு பாமரன் இருந்தாலும், ஆஹா இவன் உலகியல் வாழ்க்கையில கஷ்டப்படுறானே, இவனையும் காப்பாத்தணுமே, தேடி வந்து அத்தனை பேருக்கும் உபதேசம் பண்ணவர் ராமானுஜர். நமக்கு விருப்பம் இருக்கா இல்லையா, ஆசை இருக்கா இல்லையா, அது கூட பார்க்காமல் தேடி வந்து, அவருக்கு என்ன காரே கருணை ராமானுஜா, எல்லாரும் நற்கதி அடையணும், எல்லாரும் மோட்சம் போகணுங்கிறது தான் அவரோட ஒரே ஆசை. அப்ப சீலத்து ராமானுஜா அவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் இறங்கி வந்து எங்களோடு பழகக்கூடிய சீலகுணம் கொண்ட ராமானுஜரே. அதுலேயும் ஒரு சிலர் இறங்கி வந்து பழகுவார்கள்.
பழகினாலும் உள்ளுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குமா, எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், யார் கூட எல்லாம் எப்படி இப்படி எல்லாம் இருந்துட்டு இன்னைக்கு இவனோடெல்லாம் வந்து பழகிண்டு இவனோடு மன்னாடி இவனெல்லாம் திருத்தணுமா, அப்படி இல்லையா. இன்புற்ற சீலத்து ராமானுசா, இன்புற்றனா ஆனந்தப்பட்டுன்னு அர்த்தம். பெருமாள் தன்னை கௌரவிக்கும் போது ராமானுஜர் எவ்வளவு ஆனந்தப்படுவாரோ அதை விட சீலத்தோடு நம்முடன் வந்து கலந்து பழகிறார் பாருங்க, அப்பதான் இன்புற்ற, இன்புன்னா இன்பம்னு அர்த்தம், இன்புற்றன்னா இன்பம் கொண்ட, இன்பம் உற்றன்னு அர்த்தம். இன்புற்ற சீலத்து ராமானுசா, எங்களோடு கருணையோடு வந்து பழகி எளிமையோடு பழகி அந்த சீலத்தினாலே இன்பம் கண்டருளக்கூடிய ராமானுஜரேன்னு அர்த்தம். அப்ப இன்புற்ற எங்களோடு பழகி ஆனந்தப்படக்கூடிய, சீலத்து எங்களோடு இறங்கி வந்து பழகக்கூடிய அளவுக்கு எளிமை குணம் கொண்ட ராமானுசா, ராமானுஜரே உங்கள் திருவடியில ஒரே பிரார்த்தனை தான். அது என்ன பிரார்த்தனைனா, எக்காலத்திலும் உங்கள் அடியாருக்கு அடியவனாக அடியேன் இருக்க வேண்டும். அந்த பிரார்த்தனையைத்தான் மேலே விண்ணப்பம் செய்கிறார் இன்புற்ற சீலத்து ராமானுசா. என்றும் எவ்விடத்தும், என்றும்னா எல்லா காலங்களிலும், நீ எவ்வளவு காலத்துக்கு ராமானுஜருடைய தாசருக்கு தாசராக இருப்பாய். ஏன்னா இப்போ ஒரு ஆஃபீஸ் போறோம்னா எவ்வளவு நேரம் வேலை செய்யணும், போகும்போதே கேட்டுக்கிறோம் 9 to 5 வேலை செய்யுங்க சார், அப்புறம் நீங்க வீட்டுல போய் உங்க வேலையை பார்த்துடலாங்கிறா. அது போல எத்தனை வயசு வரைக்கும் வேலை செய்யணும், 58 வயசுல ரிட்டையர்மெண்ட்டா, 60 வயசுல ரிட்டையர்மெண்ட்டா, 70 எல்லாம் கேட்டுக்கிறோம். அப்படி இல்லை, என்றும் ராமானுஜ தாசர்களுக்கு கைங்கரியம் பண்றதுங்கிறது 9 to 5ன்னு கிடையாது, 60 வயசு வரைக்கும் கிடையாது. என்றும் எல்லா காலத்திலும் அந்த கைங்கரியத்தை பண்ணணும். பெருமாளுக்கு இதை பண்ணணும்னு நம்மாழ்வார் ஆசைப்பட்டார். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம். இப்ப திருவரங்கத்த முதனார் சொல்கிறார், என்றும் எல்லா காலத்திலும் ராமானுஜருடைய தாசர்களுக்கு தாசனாக இருக்கணும். அடுத்து எவ்விடத்தும், எந்த இடத்தில் இருந்தாலும் சரி. அதான் பாருங்க, நம்ம இப்ப எங்க உட்காந்து உபன்யாசம் பண்றோம்னா ஐக்கிய நாடுகள் சபை சுவிட்சர்லாந்துல ஜெனிவால யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் UNO ஐக்கிய நாடுகள் சபை, ஏன் அங்கேயே வந்து உட்காந்துட்டோம்னா எவ்விடத்தும் நாம எங்க இருந்தாலும் ராமானுஜருக்கு கைங்கரியம் பண்ணணும், ராமானுஜ தாசர்களுக்கு கைங்கரியம் பண்ணணும். எங்க போனாலும் அந்த கைங்கரியத்தை விட்டுடக்கூடாது. இங்கேயே பல அன்பர்கள் ஒன்று கூடி பல உபன்யாசங்கள்லாம் நடத்தி ராமானுஜருக்கும் விசிஷ்டாத்வைத நெறிக்கும் பல கைங்கரியங்கள் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அந்த அன்பர்களோடு சேர்ந்துதான் இப்ப அடியனும் இங்க வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால இங்க பொருத்தமா இருக்கும் என்று தோன்றியது. அதனால என்றும் எவ்விடத்தும், பின்னாடி பாருங்க அழகா உலகத்தினுடைய அந்த குளோப் அதை பார்க்கலாம். அதை வந்து எல்லா கண்டங்களும் கை வடிவில இருந்து தாங்கிட்டு இருக்கு. பல கைகள் சேர்ந்து ஒரு குளோபை தாங்கிறது பாருங்க. அது போல எல்லா கண்டங்கள் கான்டினென்ட் சேர்ந்து இந்த உலகத்தை தாங்கி பிடிக்கணுங்கிற. நம்ம எந்த கான்டினென்ட்ல இருந்தாலும் ராமானுஜருக்கு கைங்கரியம் பண்ணணும், ராமானுஜ தாசருக்கு கைங்கரியம் பண்ணணும், அதை மறந்துடவே கூடாதான். அதான் என்றும் எவ்விடத்தும், எல்லா காலத்திலும் சரி எல்லா இடத்திலும் சரி. என்புற்ற நோய் உடல்தோறும் பிறந்திறந்து, பல பல பிறவி எடுத்தாலும் சரி இந்த கைங்கரியம் நிக்க கூடாதான். அதுவும் எப்படிப்பட்ட உடல்னா என்புற்ற நோய் உடல்ங்கிறார். என்புனா எலும்புன்னு அர்த்தம். என்பு உற்ற நோய்னா எலும்பு வரை புகக்கூடிய நோயின்னு அர்த்தம். இங்க உற்றன்னா புகுந்து வரக்கூடியன்னு அர்த்தம். முன்னாடி இன்புற்றன்னா இன்பம் அடையக்கூடியன்னு பார்த்தோம். இந்த இடத்துல என்புற்ற அப்படின்னா எலும்பு வரை ஊடுருவி பாயக்கூடிய நோய். அதாவது உலகியல் வாழ்க்கையில நோய் வருது பாருங்க, மேலோட்டமா ஸ்கின்னோட நிக்காதான். ஸ்கின்னுக்கு கீழே அந்த ஃபேஷியா அதுக்குள்ள போய் ஃபேட் டிஷ்யூக்கு போய் அதுக்கப்புறம் சதைகள் இருக்கு, அந்த சதைகளுக்குள்ள போய் அந்த சதைகளையும் தாண்டி உள்ள போனா ரத்த நாளம் நரம்பு இருக்கு, அங்கேயும் போய் அதை தாண்டி கடைசியா அஸ்தி எலும்பு இருக்கு பாருங்க. எலும்பு வரைக்கும் போய் நோய்கள் என்பது பாதிக்குமா. இதை மருத்துவத்திலையும் நாம நிறைய பார்க்குறோம். போன் வரைக்கும், போன் டியூமர், போன் கேன்சர் வரைக்கும் வருது. பெயின் வலியை சொல்லும் போதே கிரேட் பண்ணும்போது போன் பெயின்ங்கிறது தான் ரொம்ப சிவியரான பெயின்னு சொல்றான். அதை தான் திருவரங்கத்த முதனார் பாடுறார், என்புற்ற நோய். இந்த உலகியல் வாழ்க்கையில உடம்பெடுத்து பிறந்தோம்னா நோய்கள் வரும். வெறும் தோலுக்கு மட்டும் இல்ல, உள்ள இருக்கும் எலும்பு வரை பல நோய்கள் வரத்தான் வரும். அந்த என்புற்ற நோய் உடல், இப்படிப்பட்ட நோய்களுக்கெல்லாம் இருப்பிடமான உடம்பு. ஏன்னா ஒரு உடம்பு எடுத்தாதானே நோய் வரும். ஜீவாத்மா உடம்பே எடுக்காம இருந்துட்டா நோய் வராது. வைகுண்டம் போய் திவ்யமான சரீரம் பெற்றாலும் நோய் வராது. இந்த உலகியல் உடம்பு எடுத்துட்டாலே நோய் வரத்தான் வரும். என்புற்ற நோய் உடல், எலும்பு வரை நோய் தாக்கக்கூடியதான அந்த நோய்களுக்கு இருப்பிடமான உடல். உடல் தோறும், அப்படிப்பட்ட உடல்கள் தோறும் பிறந்து இறந்து, அப்படிப்பட்ட உடல்களிலே நான் பிறவி எடுத்து அதன் பின் அந்த பிறவி முடிவில் இறந்து மீண்டும் பிறந்து இறந்து என்புற்ற நோய் உடல் தோறும். இது போல என்னென்ன உடல்கள்லாம் உடம்புல உலகத்துல இருக்கோ, அது வந்து ஒரு ஈயா இருக்கலாம், எறும்பா இருக்கலாம், அல்லது மனிதனாக இருக்கலாம், மிருகமா இருக்கலாம், பறவையா இருக்கலாம். உடல் தோறும் பிறந்திறந்து, அந்த பிறவிகள் தோறும் பிறந்து இறந்து பிறந்து இறந்து இந்த சுழற்சியில சுற்றி கொண்டே இருந்தாலும் கூட அப்போதும் ராமானுஜ தாசர்களுக்கு அடியன் தாசனாக இருக்க வேண்டும். என்புற்ற நோய் உடல் தோறும் பிறந்திறந்து. அப்படி நான் பிறவி எடுக்கும்போது இதுல எத்தனை பாயிண்ட் சொல்றாரு பாருங்க. எல்லா காலத்திலும் கைங்கரியம் பண்ணணும், எல்லா இடத்திலும் கைங்கரியம் பண்ணணும், எப்படிப்பட்ட உடம்புல இருந்தாலும் கைங்கரியம் பண்ணணும்ட்டார். அடுத்து சொல்றார், அப்படி நான் ஒரு பிறவி எடுக்கிறேன்னா அந்த பிறவியில எத்தனை கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்துக்காக இந்த கைங்கரியத்தை நான் மறந்துடக்கூடாது. அதுதான் எண்ணறிய துன்புற்று வீயினுங்கிறார். எண்ணறிய, எண்ணில் அடங்காத 1 2 3ன்னு எண்ணி பார்த்து முடிக்க முடியாத அளவுக்கு துன்புற்று
துன்புற்றுனா துன்பமுற்றுன்னு அர்த்தம். வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டு, அது எந்த பிறவியா வேணாலும் இருக்கட்டும், உலகியல் வாழ்க்கைன்னு சொன்னாலே லைஃப் இஸ் நாட் ஏ பெட் ஆஃப் ரோசஸ், நிறைய கஷ்டங்கள்ங்கிறது வரத்தான் வருது. அப்போ ஒவ்வொரு பிறவியிலும் எண்ணறிய எண்ணிக்கையில் அடங்காதபடி, அது வியாதியா இருக்கலாம், மனக்கவலையா இருக்கலாம், குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், ஆபீஸ் பிரச்சனையா இருக்கலாம், கடன் தொல்லையா இருக்கலாம், எண்ணறிய துன்புற்று எண்ணிலடங்காத துன்பங்கள் உற்றாலும் துன்பப்பட்டாலும் வீயினும் அழிந்தே போகும் அளவுக்கு, வீதல் அப்படின்னா அழிந்து போதல்னு அர்த்தம், வீழ்தல். வீயினும் நான் அழிந்தே போனாலும் சரி, சொல்லுவது ஒன்றுண்டு. சொல்லுவதுன்னா விண்ணப்பம் செய்வதுன்னு அர்த்தம். ஒன்றுண்டு, ஒரே ஒரு பிரார்த்தனை மட்டும் இருக்கு, அந்த கைங்கரியம்ங்கிறது எனக்கு நடக்கணும். அப்ப எல்லா காலத்திலும் கைங்கரியம் பண்ணணும், எந்த இடத்தில் இருந்தாலும் கைங்கரியம் பண்ணணும், எப்படிப்பட்ட உடல் எடுத்தாலும் கைங்கரியம் பண்ணணும். அந்த உடல் எடுக்கும் போது எத்தனை கஷ்டம் வந்தாலும் கைங்கரியம் பண்ணணும். நான் ஒரு புல்லா இருந்தாலும் கூட ராமானுஜ தாசருடைய வீட்டுல அந்த புல் என்பது ஏதோ ஒரு வகையில் பயன்படும் என்றால் அந்த கைங்கரியம் அடியனுக்கு போதும். ஒரு கொசுவா இருந்தாலும் அது ராமானுஜர் தாசருடைய இல்லத்திலே ஒரு கொசுவாக அடியன் வாழ வேண்டும், ஈயாக வாழ வேண்டும். அல்லது ஒரு மனிதனாக பிறந்தாலும் கூட ராமானுஜ தாசருக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு மனிதனாக, அந்த வாழ்க்கையில எத்தனை கஷ்டம் வந்தாலும் இந்த கைங்கரியம்ங்கிறது நின்று போயிடக்கூடாது. இந்த பாக்கியத்தை அருள வேண்டும். எண்ணறிய துன்புற்று வீயினும் சொல்லுவது ஒன்றுண்டு. சொல்லுவது, உங்களிடம் நான் பிரார்த்தனை செய்வது என்பது ஒன்றுண்டு. இந்த ஒரே ஒரு விஷயம்தான். என்னன்னா, உன் தொண்டர்கட்கே அன்புற்று இருக்கும்படி, உன் ராமானுஜரே உங்களுடைய தொண்டர்கட்கே, உங்களுடைய தாசர்கள் இருக்கிறார்களே, உங்களுக்கு தொண்டு செய்யும் அடியார்கள் ராமானுஜ தாசர்கள், உன் தொண்டர்கட்கே, அங்க ஏ போட்டுட்டார். அதனால எனக்கு பெருமாளும் வேண்டாம், பெருமாள் அடியார்களும் வேண்டாம், உன் தொண்டர்கட்கே ராமானுஜ தாசர்கள் தான் வேண்டும். ஏன்னா எக்ஸ்க்ளூசிவ்லி அவ மட்டும்தான் வேணும்னு அர்த்தம். உன் தொண்டர்கட்கே அன்புற்று இருக்கும்படி, அன்புற்றுனா அன்பு நிறைந்தவனாக, ராமானுஜ தாசர்களுக்கு பக்தனாக இருக்கும்படி, எல்லா பிறவியிலும் அடியேன் இருக்கும்படி என்னை ஆக்கி, ராமானுஜரே நீங்கள் தான் ஆக்க வேண்டும். நம்ம ஏதோ ஆசைப்படலாம், நான் ஆசைப்பட்டதுனால நடந்துருமா? அது ராமானுஜர் அனுகிரகம் பண்ணாதான் நடக்கும். அதனால என்னை ஆக்கி, அந்த நிலைக்கு என்னை நீங்கள் ஆக்க வேண்டும், ஆட்படுத்த வேண்டும். அப்படி ஆக்கி, அங்கு, அங்குனா ராமானுஜ தாசர்களின் திருவடியிலேன்னு அர்த்தம். அங்கு ஆட்படுத்தேன்னு வரும். அங்கு அப்படின்னா உன் அடியார்களுடைய திருவடிகளிலேன்னு அர்த்தம். அங்கு ஆட்படுத்து, இந்த இடத்துல ஆள்னா அடிமை செய்வதுன்னு அர்த்தம். ஆட்படுத்தே அப்படின்னா அடிமை செய்யவைன்னு அர்த்தம். அப்போ அங்கு ஆட்படுத்தே, உன் அடியார்கள் திருவடிகளில எப்போதும் கைங்கரியம் செய்ய வையுங்கள். ஆக பாசுரத்தின் திரண்ட பொருள், எளிமையோடு எங்களிடம் வந்து கலந்து பழகி அதனால் ஆனந்தப்படக்கூடிய ராமானுஜரே, அடியேன் எக்காலத்திலும் சரி, எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, எத்தகைய உடலில் பிறந்தாலும் சரி, அந்த பிறவியில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சரி, ஒரே ஒரு பிரார்த்தனை தான், உங்கள் அடியார்களுக்கு அடியவனாக அன்புற்றிருந்து அவர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும். அந்த நிலைக்கு அடியனை ஆக்கி அந்த கைங்கரியத்தில் தேவரீரே அடியனை ஈடுபடுத்த வேண்டும் என்று ராமானுஜரிடம் பிரார்த்திக்கிறார். இன்புற்ற சீலத்து ராமானுசா, என்றும் எவ்விடத்தும் என்புற்ற நோய் உடல்தோறும் பிறந்திறந்து எண்ணறிய துன்புற்று வீயினும் சொல்லுவது ஒன்றுண்டு. உன் தொண்டர்கட்கே அன்புற்றிருக்கும்படி என்னையாக்கி அங்கு ஆட்படுத்தே. இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம், ஓ ராமானுஜா, the embodiment of humility, I have only one prayer to offer at your lotus feet. At whatever place I am, whatever time, with whatever body, at whatever circumstance, whatever troubles may come in my life, let me be devoted to the feet of your devotees and please make me serve their lotus feet என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரம் ராமானுஜ நூற்றந்தாதியின் நிறைவு பாசுரம், 108வது பாசுரம். அதை அனுபவித்து நாளைய எபிசோடோடு ராமானுஜ நூற்றந்தாதியை மங்களகரமாக நிறைவு செய்வோம். திருவரங்கத்தமுதனார் திருவடிகளே சரணம். இன்புற்ற சீலத்து ராமானுசா, என்றும் எவ்விடத்தும் என் புற்ற நோய் உடல் தோறும் பிறந்திறந்து என் அறிய துன்புற்ற வீயினும் சொல்லுவதொன்றுண்டு. உன் தொண்டர்கட்டே அன்புற்று இருக்கும்படி என்னை யாக்கி அங்கு ஆட்படுத்தே. இன்புற்ற சீலத்து ராமானுசா, என்றும் எவ்விடத்தும் என் புற்ற நோய் உடல் தோறும் பிறந்திறந்து என் அறிய துன்புற்ற வீயினும் சொல்லுவதொன்றுண்டு. உன் தொண்டர்கட்டே அன்புற்று இருக்கும்படி
என்னையாக்கி அங்கு ஆட்படுத்தேன், என்னையாக்கி அங்கு ஆட்படுத்தேன்.